Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to GZ Sky5 family. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் நலமாகவும் வளமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீட்டில் உட்காந்தா போர் அடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலியோடு கிளம்புன ஒரு சில் அவுட்டிங் தான். இந்த பிளேஸ் எப்படி இருக்குது, ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்திருக்கிறது சென்னையோட சூப்பரான ரிலாக்ஸ் ஸ்பாட் எக்கோ பார்க், சேட்பேட் எக்கோ பார்க். வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுங்க. தண்ணி எடுத்தாச்சா, ஸ்நாக்ஸ் எடுத்தாச்சா, ஃபோன் சார்ஜர் எங்க, குழந்தைங்கள்லாம் இங்கே வந்துட்டாங்களா, இந்த 4 கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்குள்ளே அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஐயோ, இந்த வியூவை பாருங்க. இதுக்கு தான் சொல்லுவாங்க நேச்சுரல் ரீசார்ஜ், மொபைல் டிஸ்சார்ஜ். ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு ஃபோட்டோக்கு 25 போஸ்ட். ஆனால் ஃபைனலில் அப்லோட் ஆகுறது ஒரே ஒரு ஃபோட்டோ தான். சப்பா, இப்போ ப்ளே கிரவுண்ட் வந்தாச்சு. கிட்ஸ் கிட்ட பேட்ரி பர்சன்டேஜ்னு ஒரு கான்செப்டே கிடையாது போல். காலையிலேருந்து ஓடுறாங்க. இப்போவும் ஃபுல் ஸ்பீட். நம்ம 2 ஸ்டெப் நடந்தாலே ஒரு பெஞ்ச் இருக்கான்னு தேட ஆரம்பிச்சிடுவோம். வீட்டில் இருந்தால் ஃபோன் வச்சுடு, வெளியே வந்தால் ஃபோட்டோ எடு, ரீல்ஸ் எடு, இன்னொரு போஸ்ட் கொடு. என்ன வாழ்க்கடா இது! பார்க்குள்ளே வந்த உடனே காற்று முகத்தில் அடித்ததும் இன்னைக்கு எந்த டென்ஷனும் இல்லையேன்னு சொல்லிட்டு மனசு சொல்லுச்சு. ஆனால் நம்ம குடும்பம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஒரு இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோ, இன்னொரு இடத்துல நின்று 10 ஃபோட்டோ. அதே போச வேறு ஆங்கிளில் 100 தடவை. நடக்க வந்தோமா இல்லை ஃபோட்டோ ஷூட் நடத்த வந்தோமானே தெரியல. குழந்தைங்க மட்டும் செம்ம ஜாலியாக ஓடிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம பின்னாடியே மெதுவாக ஓடுங்க, அங்கே போகாத, இங்கே வா அப்படின்னு கார்டியோ ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டோம். இந்த பார்க்கில் மரங்களும் செடிகளும் அவ்வளோ அழகு. அதை ரசிக்க வந்தோம். ஆனால் கேமரா மெமரி தான் முதல்ல ஃபுல்லாகிடுச்சு. ஒரு பர்ஃபெக்ட் ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்க எத்தனை டேக் தெரியுமா? ஒன்று கண்ணை மூடுறாங்க, ஒன்று சிரிக்க மாட்டுறாங்க, ஒன்று கேமராவே பார்க்க மாட்டுறாங்க. இப்படி டைரக்டர் வாழ்க்கையே நம்ம வாழ்ந்துச்சு பாருங்களேன். எப்படியோ எல்லாரும் சந்தோஷமாக சுற்றி பார்த்தோம், நிறைய சிரித்தோம், நிறைய மெமரிஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். நம்ம டைனோசர் கிங் ஜஹீர் பார்த்த உடனே இங்கே டைனோசர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அம்மான்னு சொன்னான். எங்கே பார்த்தாலும் மரமாகவே இருக்குது. அவருக்கு மட்டும் ஜெராசிக் பார்க் மாதிரி தெரியுது போல். ஒவ்வொரு பெருமத்தையும் பார்த்தா இங்கே டீரெக்ஸ் ஒளிஞ்சிருக்குமான்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அடுத்தது நம்ம ஃபுடி புல்ல யூசுப் பார்க் வந்த 10 நிமிஷத்துலேயே சாப்பாடு எங்கே, ஐஸ்கிரீம் எங்கே, பாப்கார்ன் வாங்கலாமா, வாக்கிங்கோட ஸ்நாக்ஸ் லொக்கேஷன் தான் ஃபர்ஸ்ட் சர்ச். மொத்தத்தில் ஸ்ட்ரெஸ்ஸை வீட்டில் விட்டுட்டு ஃபேமிலியோட வெளியே வந்தால் சின்ன அவுட்டிங் கூட பெரிய ஹாப்பினஸ் ஆகிடும். இங்கே இருக்கிற மரங்களை பார்த்தா நாமும் கொஞ்சம் நேச்சராகவே வாழலாமேன்னு தோணுது. ஆனால் 5 நிமிஷத்தில் எங்கே டீ கிடைக்கும்னு தேட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே ஃபோட்டோ எடுக்க வந்தவங்க அதிகமாக இருக்காங்க, வாக்கிங் வந்தவங்க கொஞ்சம், ரீல்ஸ் எடுக்க வந்தவங்க தான் ரொம்ப அதிகம். ஒவ்வொரு மூலையும் ஒரு சினிமா லொக்கேஷன் மாதிரி கேமராவை ஆன் பண்ணால் நாமளே ஹீரோ ஹீரோயின் நினச்சிப்பாங்க போல். நடக்க ஆரம்பித்தோம். ஆனால் ஒவ்வொரு 10 அடிக்கும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம ஃபேஷன் குயின் ஜஹரா அவங்க பார்க்க ரசிக்க வந்ததை விட கேமராவுக்கு போஸ்ட் கொடுத்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்லோ மோஷனில் எடுங்கன்னு சொல்லிட்டு டேரக்டரை விட அதிகம் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. சில நேரங்களில் பெரிய வெளிநாட்டு ட்ரிப்பு போகிறத விட நம்ம குடும்பத்தோட சிரிச்சிட்டு சந்தோஷமாக இது மாதிரி பக்கத்தில் இருக்கிற குட்டி குட்டி பார்க்ஸு, லேக்ஸு, பீச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு வர்றது செம்ம மஜாவாக இருக்கும். சரி மக்களே, இந்த வீடியோ பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா ஒரு லைக்கை ஃப்ரீயாக போடுங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃபேமிலியில் ஃபோட்டோ எடுக்கும்போது அதிகம் போஸ்ட் யார் கொடுப்பாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்துங்க. அடுத்த vlogல இன்னும் செம்ம ஃபன்னாக சந்திப்போம். அன்டில் தென் சிரிச்சுக்கிட்டே இருங்க, ஜாலியாக இருங்க, லைஃப்பை ஓவர் திங்க் பண்ணாதீங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.